மனசு நிறைய சந்தோஷத்தோட பாசத்தோட என் கழுத்துல கட்டின கயிறு. இந்த கயிறு கழுத்துல இருக்கிறது நல்லதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் இந்த கயிறை கழுத்துல போட்டிருக்கிறது சந்தோஷந்தே. ஆனா இப்ப எல்லா கஷ்டமும் தீந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட இந்த சந்தோஷத்தை உண்டியல்ல காணிக்கையா போடுறேன். எல்லா பிரச்சனையும் தீந்து எல்லாரையும் நிம்மதியா வை சாமி. என்ன ஆனந்தி, இவ்வளவு நாளா காசு போட்டுட்டு இருந்த, இப்ப தாலிய சேர்த்து போடுற? போற போக்க பார்த்தா உனக்கு இந்த சின்ன உண்டி எல்லாம் பத்தாது போல இருக்கே. இந்த பாளையத்தம்மன் படத்துல வர மாதிரி ஒரு ஆளு ஒசரத்துக்கு உண்டியல் வைக்கணும். சும்மா இரு சௌசவ். ஆனந்தி கிண்டல் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. பரவாயில்ல விடுக்கா. ஏதோ சௌந்தர்யா இப்படி கலகலன்னு இருக்க போய்தே இவ்வளவு கஷ்டத்துலயும் நம்மளால சிரிக்க முடியுது. அப்படி சொல்ல ஆனந்தி. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா வேண்டுதல் வச்சிருக்க? நான் வேற என்ன சௌந்தர்யா வேண்ட போறேன்? ஏய் சொல்லாத சொல்லாத புள்ளன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க. வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதடி. ஐயா அக்கா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல மனசோட யாருக்கும் கெடுதல் நினைக்காம வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன். அந்த வேண்டுதலை வெளியில சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நிச்சயமா நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி அக்கா தங்கச்சியா இருக்கீங்க. உங்களுக்காக அவ வேண்டுவா, அவளுக்காக நீங்க வேண்டுவீங்க. இதுல ரகசியம் வேறயா? போக்கா. ஆமாக்கா, இன்னைக்கு உன் மாமனாரும் மாமியாரும் வராங்க. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும். நல்லது நடக்கணும்னு நீயும் நானும் நினைச்சா போதுமா? அத்தைக்கும் மாமாக்கும் அந்த எண்ணம் இருந்தா பேசணும்னு கண்டிஷன் போட்டு ஏன் வரணும்? என்ன பேச போறாங்கன்னு தெரியாமயே ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? எனக்கு பிடிக்கல சௌசவ். அப்படி சொல்லாதக்கா. உன் வார்த்தைய உன் விருப்பத்தை மதிச்சு சரவண மாமா நடந்துக்கிறார்ல, நீயும் அதே மாதிரி மதிச்சு நடந்துக்கணும்ல. அவரும் சேர்ந்து தானே என்ன விஷயம்னு சொல்லாம மறைக்கிறாரு. நான் பார்த்த வரைக்கும் சரவணன் உன்கிட்ட எதையுமே மறைக்கிறவரா இல்லக்கா. நல்லா சொல்லு சௌசவ். சும்மா மாமா கிட்ட சண்டை போட காரணம் தேடிட்டு இருக்கா. மாமா கிட்ட சண்டை போட்டு அத காரணமா வச்சு அங்க போகாம இருக்கலாம்னு பாக்குறியா? என்ன பிள்ளை இப்படி பேசுற? உனக்குமா என் மனசு புரியல? உன் மனச நாங்க புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. சரவண மாமா மனச நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். நீயும் அவரும் சேர்ந்து வாழணும், அதுவே முக்கியம். இங்க பாருக்கா, உனக்கும் மாமாவுக்கும் சண்டையே வந்தாலும் வராது. ஒருவேளை வந்தாலும் அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அத்தையும் மாமாவும் வரும்போது நீ போயே ஆகணும். ஆம்புடுத. ஆமாமா, அங்க போய் மாமியார் கிட்ட சண்டை போடுக்கா. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, மாமியார் கூட சண்டை போடாத வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா? நீ தைரியமா போக்கா. இந்த மௌன விரதம் இருக்கிற ஆளுங்க மாதிரி அக்காவும் தங்கச்சியும் இன்னைக்கு சிரிக்கவே கூடாதுன்னு விரதத்துல இருக்கீங்க போல இருக்கு. எப்படி சௌசவ் சிரிக்க சொல்ற? அத்தையும் மாமாவும் நிச்சயமா ஏதோ பிரச்சனை பண்ணதா வராங்களோன்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இத்தனை பேர் இருக்கும்போது உன்கிட்ட என்னக்கா பிரச்சனை பண்ண போறாங்க? என்கிட்ட பிரச்சனை பண்ணாதான் பரவாயில்லையே. அவங்க வரதே உன்கிட்டயும் அன்புகிட்டயும் பேசுறதுக்காக தான். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு? நீ ஒன்னும் செய்ய வேணாம், அமைதியா இருந்தாலே போதும். நானும் அவரும் வருவோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இது பாருக்கா, இப்போவும் சொல்றேன், நீ யோசிக்க வேண்டியது சரவண மாமா பத்தி மட்டும்தான். என்ன பத்தி யோசிச்சு யோசிச்சுதே உன் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிக்குது. சரவண மாமாவுக்கும் உனக்கும் நல்லது நடக்கணும்னா எந்த ஏச்சையும் பேச்சையும் நான் தாங்கிக்குவேன். என்ன பிள்ளை பேசாதக்கா. இப்ப கிளம்பி நான் கம்பெனிக்கு போய் வேலை முடிஞ்சதும் நானும் அவரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வருவோம். உன் மாமனார் மாமியார் வரத்துக்குள்ள நீ உன் வீட்டுக்கு போற. அதெல்லாம் முடியாது ஆனந்தி. நீங்க வேலை முடிஞ்சு கிளம்பும் போது சொல்லுங்க. நானும் அதே நேரத்துக்கு இங்கிருந்து கிளம்பி அங்க வரேன். இதுல சும்மா சும்மா உங்க வீடுன்னு வேற சொல்ற. அக்கா, ஆனந்தி சொன்னாலும் சொல்லாட்டியும் அது உங்க வீடுதான். அதுதான் உங்க வீடு.
ஏதோ சூழ்நிலை நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க, அதுக்காக அது உங்க வீடு இல்லன்னு ஆயிடுமா? கேளுடி, நல்லா கேளு.